ஷாம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், சென்னையை வணக்கம். பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கு அதிக பலம் உள்ள தொகுதியா பார்க்கப்படும் நிலையில அதிமுகவின் வேட்பாளர்கள் தேர்வு குறித்து உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன சார்? சென்னை திமுகவின் கோட்டையாகத்தான் திகழ்ந்து வந்திருக்கிறது. 1977 எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலிலேயே சென்னையில் ஒரு தொகுதி தான் ஜெயிச்சது, ஆர்கே நகர். சமீபத்தில் கூட 2017 ஆர்கே நகர் திரு டிடி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதையெல்லாம் நாம் பார்த்ததுதான். சென்னையின் வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு தான். ஆனால் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக வேட்பாளர்களை நிறுத்தி இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். பெரும்பாலும் சீனியர்கள் தான், ஒரு சிலரை தவிர, எழும்பூர் அபிஷேக் ரங்கசாமி போன்ற ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் சீனியர்கள் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் பலருக்கும் தொகுதி அவர்களுக்கு தான் என்பது முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டு விட்டது. காரணம், கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 மாதங்களாக தேர்தல் பணிகளை அவர்கள் நடத்த தொடங்கிவிட்டார்கள். இப்போ அண்ணா நகர் கோகுலேந்திரா அவர்கள், ஆயிரம் விளக்கு வளர்மதி அவர்கள், இவர்களாம் ஏற்கனவே தேர்தல் பணி ஆற்றி வருகிறார்கள். ஆனால் காம்படிஷன் டஃப்பாக இருக்கும். வெற்றி வாய்ப்பு எப்படி என்பது தாவேகா பிரிக்க போகிற ஓட்டுகளின் கணக்கில் தான் இருக்கிறது. அது தேடென்றாக இருக்கிறது. இது வரைக்கும் அவர்கள் தேர்தலில் நிற்கவில்லை. அவர்களுக்கான உண்மையான ஓட்டு வங்கி என்ன என்பது யாருக்குமே தெரியாது. எல்லாமே உத்தேச கணக்கு. ஆனால் அர்பன் ஏரியாவிலே விஜய் மீதான ஒரு கவர்ச்சி எல்லாவற்றுக்கும் சேர்த்து அர்பன் ஏரியாவில் தாவேகாவுக்கு கொஞ்சம் ஓட்டு அதிகமாக இருப்பதாகத்தான் அனைவருமே உணர்கிறோம். கிராமப்புற பகுதிகளை விட கூட அர்பன் ஏரியாவில் அதிகமாக தெரிகிறது. இதுவே கொஞ்சம் ஆச்சரியம்தான். சினிமா ஸ்டார் பார்ட்டி என்றாலே ரூரல் ஏரியாவில் ஒரு மவுஸ் இருக்கும். ஆனால் இந்த முறை அது மாறி அர்பன் ஏரியாவில் மவுஸ் இருக்குது. அப்படி என்றால் அந்த வாக்கு எவ்வளவு? 10%, 15, 20 வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா? அது இயல்பாக அதிமுக கிடைக்க வேண்டிய வாக்கு தானே. காரணம், ஒரு கட்சி ஆட்சியில இருக்கிறது. ஆட்சிக்கு எதிரான வாக்கு என்பது இயல்பாக இருக்கும். 10%, 12% இருக்கும். முழுமையாக பிரதான எதிர்கட்சிக்கு போக வேண்டிய வாக்கு. அதிலே ஒரு பகுதி இப்போது தாவேகாவுக்கு போகிறது. அப்படி என்றால் அது அதிமுகவின் ஓட்டு வங்கியிலே எந்த அளவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும்? இந்த கணக்குகளை எல்லாம் போட வேண்டும். அது நமக்கு அந்த தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்து போகும்போது தான் தெரியும். காரணம், தாவேகாவின் பணபலம் நமக்கு தெரியாது. இந்த 2 பிரதான கட்சிகளுக்கும் பணபலம் இருக்கிறது, தொண்டர் பலம் இருக்கிறது. களத்தில் 3 விஷயங்கள் தான் வெற்றி தோல்வியை சட்டமன்ற தேர்தலிலே நிர்ணயிக்க முடியும். ஒன்று, முதலமைச்சர் கேண்டிடேட்டின் பாப்புலாரிட்டி. இரண்டாவது அந்த கேண்டிடேட் நிறுத்தப்படுகிற வேட்பாளரின் மெரிட். மூன்றாவது தொண்டர்களின் களப்பணி. இதிலே தாவேகாவை பொறுத்தவரையிலே தொண்டர்கள் என்பவர்கள் பெரும்பாலும் நாம் கூட்டங்களிலே பார்ப்பவர்கள் தான். அவர்களுக்கான அரசியல் அல்லது அரசியல் ரீதியான பயிற்சி அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தெரியவில்லை. உதாரணமாக பிஎல்ஏ போடுவதென்றால் அதிமுக திமுக பிஎல்ஏக்கள் போட்டு பணிபுரிகிறார்கள். தாவேகா பதிவு பெற்ற கட்சி. அவர்களுக்கு அங்கீகாரம் பெற்ற பிஎல்ஏக்கள் கிடையாது. இந்த பிஎல்ஏக்கள் தான் பூத் லெவலில் நாளைக்கு பணிபுரிய வேண்டியவர்கள். அதில் இந்த 2 கட்சிகளுக்கும் பிஎல்ஏக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள் பெரிய அளவுக்கு பிஎல்ஏ போட்டு எஸ்ஐஆர் பணிகளில் அவர்கள் ஈடுபடவே இல்லை. அதிமுகவை பொறுத்தவரையிலே அந்த மைனஸ் பாயிண்ட் இருக்கிறது. ஆனால் பிஜேபி என்று ஷுவர் ஓட்டு வங்கி, உதாரணமாக எழும்பூர், வெப்பேரி போன்ற பகுதிகளிலே நார்த் இந்தியன் ஓட்டு வங்கி பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது. அதாவது வட சென்னையில் இருந்து அவர்கள் இங்கு குடி வந்து விட்டார்கள். பல ஆண்டுகளாக அவர்கள் மத்தியிலே பாரதிய ஜனதா தாமரை சின்னம் பாப்புலர். எனவே அந்த ஓட்டு அப்படியே இயல்பாகவே எந்த கலப்பணியும் இல்லாமல் இயல்பாகவே டிரான்ஸ்பர் ஆகிவிடுமா? இது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். அதை வைத்துத்தான் இந்த சென்னையிலே யாருக்கு எவ்வளவு ஓட்டு சதவீதம் கிடைக்கும் என்பதை நம்மால் யூகிக்க முடியும். சார், துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு 2வது முறையாக திமுக சார்பில் போட்டியிடுகிறார். கடந்த முறை பாஜகவுக்கு அந்த துறைமுகம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை அதிமுக களம் காண்கிறது. அந்த தொகுதியில ராயபுரம் மனோ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கடும் போட்டி இருக்குமா சார் இந்த துறைமுகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும்? ராயபுரம் மனோ ஒரு நல்ல வேட்பாளர். கடும் போட்டி இருக்கும். ஆனால் துறைமுகம் ரொம்ப சின்ன தொகுதி. அதுல ஒரு 60,000 to 80,000 ஓட்டு வாங்கினாலே வெற்றி மிக எளிதாக கைகூடி விடும். எஸ்ஐஆருக்கு பிறகு வாக்காளர் எண்ணிக்கை இன்னமும் குறைஞ்சிருக்கிறது. ஷேர்பாபு அவர்கள் அங்கு பாப்புலர் கேண்டிடேட். அதே மாதிரி அங்கு இருக்கிற நார்த் இந்தியன் ஓட்டு வங்கியிலும் அவர் பாப்புலர் தான். எனவே ஷேர்பாபு முன்னிலையில் இருக்கிறார் என்று நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். அரசியல் ரீதியாக அவருக்கான நற்பெயர் அவப்பெயர் அப்படி நாம் இதை பார்க்கக்கூடாது. களப்பணி என்ன? களப்பணியில அவர்களுக்கான தொண்டர்கள், அதே நேரத்தில் ஓட்டு வங்கியை அவர்களால் திரட்டி கொண்டு வர முடியுமா? ஓட் டிரான்ஸ்பர் சாத்தியமா? ஓட் டிரான்ஸ்பர் என்றால் துறைமுகத்தில் இருக்கிற பிஜேபி ஓட் டிரான்ஸ்பர் அது ஷேர்பாபுக்கு ஆதரவாகத்தான் எப்போதுமே இருந்து வருகிறது. சிம்பிள் ரீசன், அவர் 2 அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை அங்கு கூட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறார். கூட்டம் என்றால் ரெசிடென்ஸ்
அங்கு அந்த துறைமுக தொகுதியில இருப்பவர்கள் அவர்களது குறைகளை கவனித்தல். அதாவது அமைச்சராக இருந்தாலும் தொகுதியையும் சேர்த்து அவர் பராமரித்து வருகிறார். தொகுதி பணிகளிலே அவர் எந்த பின்னடைவும் சுணக்கமும் காட்டியதே இல்லை. அதே போல தலைவர்கள் பிறந்த நாட்கள் கொண்டாடுவது இது எல்லாமே அவர் தொகுதியிலே அல்லது அவர் பொறுப்பாளராக இருக்கிற தொகுதிகளிலே அப்படிதான் கட்டமைத்துக் கொள்கிறார். எனவே ராயபுரம் மனோ அவர்கள் டஃப் காம்படிஷன் கொடுக்கலாமே தவிர துறைமுக தொகுதியிலே சேர்பாபு அவர்களின் வெற்றியை அவர் பாதிக்க முடியாது என்பதுதான் எனது கருத்து. சார், எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தரப்பில் தமிழன் பிரசன்னா போட்டியிடுகிறார். இந்த முறை அதிமுக தரப்பில் அபிஷேக் ரங்கசாமி போட்டியிடுகிறார். அவர் ஒரு புதுமுக வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாம சிட்டிங் எம்எல்ஏ பரந்தாமனுக்கு சீட் மறுக்கப்பட்டதுனால தமிழன் பிரசன்னாவுக்கு இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சார்? தமிழன் பிரசன்னாவும் பரந்தாமனும் இருவருமே நம்ம அனைவருக்குமே நன்கு தெரிந்தவர்கள். எல்லா தொலைக்காட்சி விவாதங்களிலும் பங்கெடுத்துக் கொள்பவர்கள். இரண்டு பேருக்குமே நமது நல்வாழ்த்துக்கள் எப்போதுமே இருந்து வந்திருக்கிறது. பரந்தாமன் அவர்களுக்கு 5 வருடம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இப்போது அதே மாதிரி தமிழன் பிரசன்னாவுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு ஸ்போக்ஸ் பர்சனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு. அப்போ ஒரு டிவி நிகழ்ச்சிகள் அதில் கட்சியின் கருத்துக்களை எடுத்து வைப்பது அதுவும் ரொம்ப முக்கியம்தான். திமுகவை பொறுத்தவரையிலே நிறைய ஸ்போக்ஸ் பர்சன் நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறார்கள். ஒவ்வொருவருக்காக வாய்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். கட்டாயம் வரும்போது ஒருவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க முடியாமல் போகும். ஆனாலும் தமிழன் பிரசன்னாவுக்கும் அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. பரந்தாமன் அவர்கள் அதற்காக தேர்தல் பணியில் இருந்து ஒதுங்கியெல்லாம் இருக்க மாட்டார். அவர் திமுகவின் இளைஞரணியில் இருந்து அப்புறம் வழக்கறிஞர் பிரிவுக்கு வழக்கறிஞர் பிரிவிலே பதவிகளை எல்லாம் வகித்து ஸ்போக்ஸ் பர்சனாக எனக்கு தெரிந்து ஒரு 10 ஆண்டு காலம் மிகச்சிறப்பாக பணியாற்றி அதற்கு பிறகு அவருக்கு எழும்பூர் வாய்ப்பு கிடைத்தது. வெற்றியும் பெற்றார். நல்ல முறையில் தொகுதியை பராமரித்து வந்திருக்கிறார். இந்த முறை அவர் தொகுதியை மீண்டும் கேட்பார். எந்த ஒரு சிட்டிங் எம்எல்ஏயும் மீண்டும் கேட்பது இயற்கைதான். ஆனால் தலைமை மாற்று முடிவு எடுத்திருக்கோம். இன்னொரு ஸ்போக்ஸ் பர்சனுக்கு வாய்ப்பு தருவோம் என்று நினைத்திருக்கோம். அவர்களுக்கு ஏற்ற தொகுதியாக அப்படி எழும்பூர் அமைந்திருக்கும். எனவே இது பரந்தாமனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் கேட்டிருங்க. எழும்பூர் தொகுதியை பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த நிலையில எழும்பூர் தொகுதியில திரு அபிஷேக் ரங்கசாமி அவர்கள் தென் சென்னையிலிருந்து எழும்பூருக்கு வருகிறார். அது பட்டியலினத்தவர்கள் மட்டுமே போட்டியிடக்கூடிய தொகுதி. எனவே அங்கு எழும்பூரிலேயே இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் சரியான வேட்பாளர்கள் இல்லாமல் இருப்பார்கள். எனவே அவரை புதுமுக வேட்பாளர் என்று அப்படி நாம் சொல்ல முடியாது. தொகுதிக்கு அறிமுகம் இல்லாதவர் அப்படி நாம் பார்க்கிறோம். ஆனால் பட்டியலினத்தவர்கள் போட்டி போடும்போது இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். அது ரிசர்வ் தொகுதி என்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். மற்றபடி அபிஷேக் ரங்கசாமி, தமிழன் பிரசன்னா மற்றும் ராஜ்மோகன் அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். ராஜ்மோகன் ஏற்கனவே அறிமுகமானவர் தான். அவரும் அந்த தொகுதிக்கு புதியவராகத்தான் இருப்பார். அதாவது தாவேகா வட்டாரத்திலே ராஜ்மோகன் ரொம்ப அறிமுகமானவராக இருப்பார். அதே போல நிகழ்ச்சிகளிலே பேசுவதன் மூலமாக நம்ம அனைவருக்குமே அறிமுகமானவராக இருப்பார். காம்படிஷன் டஃப்பாக இருக்கும். ஆனாலும் திமுகவுக்கு ஒரு எழுச்சி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். சார், நீங்க குறிப்பிட்டது போல தொகுதிக்கு அபிஷேக் ரங்கசாமி புது ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம தமிழன் பிரசன்னாவும் முதல் முறையா எழும்பூர் தொகுதியில களம் காண்கிறார். தாவேக தரப்பில ராஜ்மோகன் களம் காண அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பதிவு பண்ணியிருக்கீங்க. இது எந்த மாதிரியான ஒரு டஃப் காம்படிஷனா இருக்கும்ன்றத பார்க்கலாம் சார். டஃப் காம்படிஷனாக தான் இருக்கும். காரணம் தாவேகாவுக்கான ஓட்டு வங்கி என்பது சென்னையிலே அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. நமக்கு தெரியாது. காரணம் டேட்டா இல்லை, நம்மிடம் டேட்டா இல்லை. எல்லாமே விஜயோட பாப்புலாரிட்டி இதை சுற்றித்தான் இருக்கிறது. அந்த பாப்புலாரிட்டி மட்டுமே தேர்தலில் வெற்றிக்கு உதவுமா என்பதில் எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தேர்தல் என்பது 3 விஷயம்தான். சீஃப் மினிஸ்டரோட கேண்டிடேட்டு, தொகுதியில் வேட்பாளர்கள், தொண்டர்களின் களப்பணி. இந்த 3ஐ தாண்டி சட்டமன்ற தேர்தல் கிடையாது. தொண்டர்களின் களப்பணி மிக முக்கியம். பூத் ரொம்ப முக்கியம். அப்படி என்றால் ஒரு பூத்துக்கு குறைந்தபட்சம் இத்தனை வாக்கு வேணும். ஒரு 1000 ஓட்டு கொண்ட ஒரு பூத்துல 200 ஓட்டு பதிவானதான் 20% நமக்கு வரும். 16.6% டெபாசிட்டுக்கே தேவை. அதாவது 1000 வாக்குக்கு 200 வாக்கு நம்ம ஓட்டு இருந்தா தான் டெபாசிட் சாத்தியம். 1000 ஓட்டுக்கு 450 வாக்கு நம்ம வாக்கு இருந்தா தான் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அப்படி 1000 ஓட்டுக்கு 450 ஓட்டு தாவேகாவுக்கு இருக்காங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வி. ஆனா திமுகவுக்கு இருக்கும். அதிமுகவுக்கு சில தொகுதிகளில் இருக்கும். அப்படியான ஒரு தொகுதியா எழும்பூர், அப்படி நம்ம இதை பார்க்கணும்.
சார், கொளத்தூர் மற்றும் சேப்பாக்கம் வந்து வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி அப்படின்றது நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சந்தான கிருஷ்ணனை வந்து இறக்கியிருக்காங்க அதிமுக சார்பில். அவர் ஒரு கவுன்சிலரா இருந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. என்ன மாதிரியான தேர்வா இருக்கும் சார்? அவரை எப்படி தேர்வு பண்ணியிருக்காங்க? ஒரு முதலமைச்சரோட போட்டியிடுகிறார், அந்த வேட்பாளர் எப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க சார் அதிமுக தரப்புல? அது நமக்கு சரியாக தெரியாது. காரணம் என்னவென்றால் கவுன்சிலர்கள் பற்றிய அறிமுகம் என்பது நமது அளவிலே கிடையாது. ஒன்று, கட்சி வந்து எப்படி தேர்ந்தெடுக்கும் என்றால், ஒரு வேட்பாளர் நமக்கு விசுவாசமானவராக இருப்பாரா, கட்சிக்கு விசுவாசமானவராக இருப்பாரா, கட்சி தலைமைக்கு விசுவாசமானவராக இருப்பாரா, தேர்தலிலே அவருக்கு பணம் செலவு பண்ண முடியுமா, தொண்டர்களை ஒருங்கிணைக்க முடியுமா, இப்படியான ஒரு கணக்குகளாக இருக்கும். எல்லாம் வந்து மைக்ரோ லெவல் கால்குலேஷன். இது வந்து நமது அளவிலே நமக்கு வந்து அது எடுபடுவதற்கு வழி இல்லை. பொதுவாக பார்க்கும்போது பெரிய நட்சத்திர வேட்பாளர்களை நிறுத்தி நட்சத்திரம் இல்லாத புதிய அறிமுகங்களை வெற்றி பெற வேண்டும் என்றால் பெரிய அளவுக்கு ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்க வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் நட்சத்திர வேட்பாளர் 96 பர்கூர் தொகுதியிலே நின்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட இன்னொரு நட்சத்திர வேட்பாளர் டி ராஜேந்தர் அவர்கள். அந்த காலகட்டத்தில் மிகவும் புகழ் பெற்றவர். டி ராஜேந்தருக்கு ஆதரவாக அவரது மனைவியார், அவரது மகன், இன்றைக்கு இருக்கிற சிம்பு சிறு குழந்தையாக இருக்கும்போது அவர் அங்கு தந்தைக்கு ஆதரவாக எல்லா வேன் பிரச்சாரங்களிலும் அவர் இருப்பார். பெரிய உற்சாகமாக இருப்பார்கள். தொகுதியிலே மக்கள் வந்து உற்சாகமாக இருப்பார்கள். மும்முனை போட்டியாக இருந்தது களம். எனவே டி ராஜேந்தருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குமோ என்றெல்லாம் நான் நினைத்தோம். ஜெயலலிதா அவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு, அவர் முதலமைச்சர். ஆனால் அறிமுகமே இல்லாத ஒரு வேட்பாளர் சுகவனம், திமுகவின் வேட்பாளர், அவர் வெற்றி பெற்றார். கலைஞர் அவர்களே யானை காதில் புகுந்த சிற்றெரும்பு என்ற அந்த வெற்றியை வர்ணித்தார். காரணம் என்ன? காரணம் வந்து 96 தேர்தலிலே ஒரு பெரிய அலை இருந்தது. ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிரான அலை. எனவே ஜெயலலிதா அவர்களே வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். அப்படி ஆட்சிக்கு எதிரான அலை இப்போது இருப்பதாக தெரியவில்லை. வழக்கமாக இருக்கிற அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு, ஆன்டி இன்குமென்சி ஓட்டு, அதுதான் தெரிகிறது. அது அலையாக இல்லை. இந்த மாதிரி அலை இல்லாத தேர்தலிலே பெரிய அளவுக்கான நட்சத்திர வேட்பாளர்களை எதிர்த்து வெற்றி காண்பது என்பது ரொம்ப கடினம். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.